ஒருத்தர் தனியாக இருப்பீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த 41 பேர் இந்த கொண்டு வந்து குளிப்பாட்டினாங்கல்ல ஸ்டார் ஹோட்டலில். ஆனால் அது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் தெரியுமாண்ணே. நான் கேட்குறேன், நான் 2-3 பெரிய சீனியர்கிட்ட கேட்டேன், ரொம்ப உயர் பதவியில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், சார் இது எப்படி சிபிஐ அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அனௌன்ஸ் பண்ண பிறகு இது பண்ண முடியுமா ஒருத்தன்? பெரிய அஃபென்ஸ் சார், பெரிய பெரிய அஃபென்ஸு. ஏன்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது பஸ்ஸில் கொண்டு வந்து அவங்கள தனியறையில் உட்கார வச்சு அவங்கள குளிப்பாடினதுக்கு ஒரு 4 விஷயம் அவங்க சொன்னாங்க. ஒன்று வந்து டேம்பரிங் த விட்னஸ்ங்கிறாங்க, ஒன்று. ரெண்டாவது என்ன ஸ்க்ரீனிங் த விட்னஸ், மூணாவது விட்னஸ் பர்ச்சேஸு, நாலாவது வின் ஓவர் த விட்னஸ், அஞ்சாவது ஹாஸ்டைல் விட்னஸ் புரட்சாட்சி. இவ்வளவும் அது மேலே வரும். ஒரு பெரிய ஆள் சொன்னது எனக்கு. அப்போது சிபிஐ இதை பார்த்துட்ருக்கு. சம்மந்தப்பட்ட விஜய்க்கு என்னென்னா யாரும் நம்மளை கேட்கல. அதனால நீங்கள் இதே நம்ம கார்த்திக் அதை தான் நீங்கள் கேட்க ஆள் இல்லை உங்களுக்கு. அதான் அந்த ஒரு கார்த்தி பற்றி சொல்லும்போது தான் ஒருத்தர் சொன்னார், அட்வான்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு தரான், கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டான். நம்ம டைரக்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இப்போ பேட்டியில், கார்த்திக் தான் வராதே தெரியாத கொஞ்சம் அந்த உதயகுமார் பாரதிகண்ணன் பாரதிகண்ணன் தான். பாரதிகண்ணன் அவர் நல்லா அந்த அவருடைய பேச்சிலேயே ஒரு மாடுலேஷன் தான். ஓ கொடுக்கணுமா, கொடுத்துருவோம். ஏன்னா என்ன சொன்னார், அது நல்லா இருந்ததுண்ணே. இல்லை என்ன பணம் அட்வான்ஸ் கொடுத்தேன், முதல்ல கொடுத்த அட்வான்ஸ் வச்சுக்கோங்க, ரெண்டாவது நேற்று கொடுத்தேன் பணம், அது மட்டும் தான் கொடுங்க, நான் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு பாஸ் உங்களுக்கு சொல்லலையா, கார்த்திகிட்ட காசு கொடுத்தா வராதுன்னு இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமே, உங்களுக்கு தெரியாது. அதே தான் இங்கே, அதே தான். அது இன்னைக்கு வந்து ஒரு ஓவியமா இருக்குல்ல. நம்ம அந்த இடத்துக்கு விஜய், அதாவது விஜய் யாரையும் சந்திக்க மாட்டார், வீட்டுக்குள்ளே இருப்பார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு, எப்படி ஒரு மனிதன் 30 நாட்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுங்கிறது. எல்லாருக்கும் எப்படி ஒருத்தர் இருக்க முடியும், என்ன செய்வாருங்க காலையில் எழுந்திரிச்சு? இல்லைண்ணா அது நான் கேட்டேன். ஆக்சுவலாக மோட்டே 2 மணி நேரம் பார்த்துட்டு. ஆமாம் அதுக்குன்னா இப்படிலாம் ஆனால் இது எல்லாமே இப்போ சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். என்னென்னா இன்றைக்கி உன்னை பார்க்குறதுக்கு ஆள் வெளியே காத்திருக்காங்க, உள்ளுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்க நல்லாயிருக்கும். யாருமே வாசலில் ஆள் இல்லாதப்போ அடைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் வைரமுத்தூர் கவிதையில் சொல்லுவார், நான் தொலைபேசும் பொழுது தான் எல்லோரும் குளித்து கொண்டே இருக்கிறார்கள்னு. தேவையில்லைன்னு நினச்சா எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ண சார் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேணாம்னு காலை முடிவு எடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை போல் ஒரு கொடூர தண்டனை எதுவும் இருக்காது.